நீ போனால் இந்த குடும்பத்தை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்ற கேள்வியுடன் சில பெற்றோர் பிள்ளைகளை திருமணம் செய்ய விடாமல் தள்ளி போடுகிறார்கள். பிள்ளைகள் சிறகுகளை விரித்து பறக்க உதவி செய்வதுதான் பெற்றோரின் கடமை. பிள்ளைகளுக்கு திருமணம் குறித்து ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கும். அதீத அன்பும் பயமும் சில பெற்றோர்களை இப்படி சிந்திக்க வைக்கிறது. உனக்கு பின் அந்த குழந்தையின் நிலை என்ன என்பதை சற்று யோசித்துப் பார். இது உன் பிள்ளையின் வாழ்க்கை. இந்த ஆசைகளை சொல்ல வீட்டில் அவர்களுக்கு இடம் கொடுங்கள். அப்போது ஒரு நல்ல பாதையை உங்களால் அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்க முடியும். பிள்ளை நம்மை விட்டு தூரம் சென்று விடுவாள் என்ற எண்ணத்தை முதலில் தூக்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் திருமணம் செய்துதான் இந்த பிள்ளையை பெற்றெடுத்தீர்கள். உன் குழந்தையும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பிரஜையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுங்கள். அன்பு வேறு, சுயநலம் வேறு என்பதை பிரித்தறியுங்கள். குழந்தை கல்யாணத்தை பற்றி பேசினால் ஏன் இப்போது அவசரம்? இப்படித்தான் வேண்டுமா? நானெல்லாம் இதை பற்றி பேசியதே கிடையாது. படிக்கிற வேலையை பார். வேலை இல்லை, ஒன்றுமில்லை, கல்யாணம் ஒரு கேடா? உனக்கெல்லாம் திருமணம் நடக்காது என்றெல்லாம் சொல்லி அவமரியாதை செய்வதை நிறுத்திவிடுங்கள். சண்டை போட்டு சத்தத்தை உயர்த்தி பேசி அவர்களை பேச விடாமல் செய்து திருமணம் என்றால் ஒரு மிகப்பெரிய பாவம் என்பது போல் ஒரு பிரம்மையை உருவாக்கி இறுதியில் உங்களையே வெறுத்துவிட்டு அவர்கள் வெளியே செல்ல நீங்கள் ஊரெல்லாம் போய் என் பிள்ளை என்னை விட்டு சென்று விட்டான், நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று ஒரு புது கதையை உருவாக்க இவையெல்லாம் தேவையா? சரியான வயதில் என் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என நினைக்கும் பெற்றோர்தான் பொறுப்பான பெற்றோர். நானும் இந்த வயதை கடந்து வந்தேன். எனக்கும் உன் உணர்வுகள் புரியும். உன் எதிர்காலம்தான் எனக்கு முக்கியம். பிள்ளைகளுடன் சேர்ந்து அவர்களின் மனதின் ஆசையை கேட்டு இணைந்து முடிவெடுக்க வேண்டும். என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக மட்டும்தான் பிள்ளைகள் ஆதங்கத்துடன் சத்தத்தை உயர்த்தி பேசுவார்கள். உங்களை எதிர்த்து சண்டை போடுகிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் கேட்க விரும்பவில்லை என்றால் அவர்கள் சுயமாக ஒரு முடிவை எடுத்து விடுவார்கள். எச்சரிக்கை, அவர்கள் உங்கள் அடிமைகள் அல்ல. உங்கள் மூலமாய் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட ஆசைகள், கனவுகள், உரிமைகள் உண்டு. நீங்கள் வழிகாட்டி குழந்தை அந்த பாதையில் செல்ல வேண்டும். உங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி ஒற்றுமையுடன் வாழ்கிறீர்கள், பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறீர்கள், மற்றவர்களை எப்படி மதிக்கிறீர்கள், இதை பார்த்துத்தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். எடுத்துக்காட்டாக நீ இருக்கும் போது அவர்கள் திருமணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வயதை தப்ப விடாதீர்கள். சரியான வயதில் நம்பிக்கையை கொடுக்கும் வண்ணம் திருமணம் குறித்து பேசுங்கள். அவர்கள் மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள். தகுந்த வயதில் கேட்கவில்லை என்றால் அந்த எண்ணம் அவர்களுக்குள் ஒரு நாள் இறந்து போய்விடும். வெளியில் சிரித்து பேசினாலும் உள்ளே ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் விரக்தராயிருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவார்கள். வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நலம் என்று 1 கொரிந்தியர் 7:9 சொல்கிறது. மனதும் உடலும் தயாராக இருக்கும் நேரத்தில் திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் பாவத்தில் விழமாட்டார்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு என்று பிரசங்கி 3:1 சொல்கிறது. நேரம் கடந்து செல்ல செல்ல அவர்கள் நோக்கங்களும் பாதைகளும் மாறிவிடும். திருமணம் தேவனுடைய திட்டம், சமூக ஒப்பந்தம் அல்ல. பெற்றோர்கள் பொறுப்புடன் முடிவெடுக்க வேண்டும். ஆமென்.